விஜய் இருக்கிற அதே அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல தான் நானும் இருக்கிறேன். எனக்கு ஏதாவது பிறந்த நாள் அல்லது ஏதாவது வந்ததுனாக்கா என்னுடைய அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற வாட்ச்மேனு, அந்த சப்போர்ட் ஸ்டாஃபு, அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடுவோம். ஒரு இதுக்கு ஒரு சாதாரண கூட போட மாட்டோம், சிக்கன் மட்டன் தான் போடுவோம். இது நான் என்னுடைய பெருமைக்காக நான் சொல்லல, இதை நான் எங்கேயும் விளம்பரம் பண்ணதும் கிடையாது. இது எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம நான் செய்யறது. ஆனா இதே விஜய் அவர் பொதுக்குழு கூட்டுறாரு, அது 2500 பேர் வாங்க, அவங்களுக்கு சைவ உணவு, இந்த சைவ உணவுல இட்லி போட்டாங்க, சாம்பார் போட்டாங்க, சட்னி போட்டாங்க, சட்னில தக்காளி சட்னி போட்டாங்க, வெங்காய சட்னி போட்டாங்க, தேங்காய் சட்னி போட்டாங்க. இன்னும் ஊடகங்கள் உலக பெருமை பேசுறாங்க. ஊடகத்துக்கு நல்ல ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறாரு. ஊடகம் தான் தேவையில்லாம விஜயை ஊதி பெரிதாகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. குறிப்பா அவர் இந்த வீடியோ எப்ப வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னா, என்னைக்கு விஜய் தான் 2வது இடத்துல இருக்கிறாரு, இத்தனை சதவீத வாக்குகளை பெற்று அவர் தான் முதலமைச்சர் ஆகணும்னு 2வது இடத்துல எல்லாரும் அவருக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க, அவருக்கு கருத்து கணிப்புல அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி, அந்த சி ஓட்டர் இது வெளியா வந்ததுல இருந்து தான் PR சுந்தர் இந்த வீடியோவை போட்டு அவருடைய கருத்தை தெரியப்படுத்தியிருக்கிறாரு.